தமிழக மக்களே, யாரையும் நம்பாதீர்கள் அப்படின்னா யாரை நம்பக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதைத்தான் சொல்ல வருகிறேன். தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி, நாளைய சமுதாயத்தின் வாழ்வாதாரம் நல்ல நிலைமைக்கு வரணும் என்பதற்காக கல்வி வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக திராவிட முன்னேற்ற கழகம் திட்டங்கள் வைக்கிறது. மாணவர்களின் எதிர்காலம், அடுத்த தலைமுறை நல்ல நிலைமைக்கு வரணும்னு. அதுபோக சாமானிய மனிதர்களுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு நலத்திட்டங்கள் வகிக்கிறது. டெல்லி இன்று ஆளும் பாஜக என்ன நினைக்கிறது, வட மாநிலங்களில் ஃபுல்லாக ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி ஓட்டை வாங்கிட்டு போயிடும், மக்களுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டான், அவன் பாட்டுக்கு சும்மா இருப்பான். தமிழ்நாட்டில் மக்கள் அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டே வர்றாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் நலத்திட்டங்களால். இதை ஜீர்ணிக்க முடியாமல் நேரடியாக எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு எதிராக என்னெல்லாம் சட்ட மசோதா நிறைவேற்றணுமோ இதெல்லாம் எடப்பாடியை வச்சு பாதி பண்ணிட்டாங்க. மிச்ச பாதியும் வட மாநிலங்களை மாதிரி ஒன்றுமே இல்லை, ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னால் ஓட்டு போகிற மாதிரி மக்களை அறிவு வளர்ச்சி இல்லாமல், நாளைய சமுதாயத்தை கல்வி முன்னேற்றம் இல்லாமல், எதுவுமே அறிவு இல்லாமல் எல்லாரும் திரியணும், வட மாநிலத்தை வர மாதிரி தமிழ்நாட்டுக்காரன் திரியணும், முட்டாளாக திரியணும்னு என்பதற்காக பல செயல்களை செய்கிறாங்க. அதில் நேருக்கு நேராக அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கவர், தமிழகத்திற்கு கெடுதல் தீங்கு விளைவிக்க நினைப்பவர்களுக்கு உறுதுணையாக இருப்பவர் எடப்பாடியார் அவர்கள். புறவாசல் வழியாக விஜய் அவர்கள் டெல்லி பாரதிய ஜனதாவிற்கு புறவாசல் வழியாக அவர்களின் செயலை நிறைவேற்ற வேலை செய்து கொண்டிருக்கிறார். தமிழக மக்கள் விழிப்போடு இருக்கணும். விஜயா இருந்தாலும் சரி, எடப்பாடியார் அவர்களாக இருந்தாலும் சரி, யாருக்கும் ஓட்டு போட்டுறாங்க, உள்ளதும் போயிடும். இப்போ உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேருந்து பயணம், மகளிர் விடியல் பயணம், மாணவர்கள் எல்லாருக்குமே மாதமான ஒரு 1000 ரூபாய் தொகை கொடுக்குறாங்க, அதை 2000 ரூபா தரேன் இருக்காங்க. இவங்க ஃபுல்லாக இந்த மாதிரி மக்களுக்கு நல்லது பண்ணதை ஜீர்ணிக்க முடியல. டெல்லியில் இருப்பவர்களுக்கு மக்கள் வளர்ச்சியவும் மாநில வளர்ச்சி, அடுத்தடுத்த தலைமுறைக்கு அட்வான்ஸாக கல்வியில் நிறைய திட்டங்கள் வகுக்கிறாங்க, நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை ஜீர்ணிக்க முடியாமல் பல சதி திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு ரூபாயிலையும் நம்பாதீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த எல்லா நலத்திட்டத்தையும் அப்படியே தூக்கி போட்டுருவாங்க, உங்களுக்கு ஒன்றுமே அடுத்து கிடைக்காம போயிடும். உஷாராக இருங்கள். ஸ்டாலின் தொடரட்டும். அண்ணன் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான உதயசூரியன் சின்னத்தில் அனைவரும் வாக்களித்து தமிழக வளர்ச்சிக்கு உதவிடுங்கள். நன்றி, வணக்கம்.